ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2-3 டேஸாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்றைக்கி ரொம்ப முடியல. அதனால் ரொம்ப சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணியாச்சு. 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா மாவு ரெடி ஆகிடும். மாவு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். மாவு ஆறிட்டு இருக்க டயத்துக்குள்ளேயே நான் பூரணம் ரெடி பண்ண போகிறேன். பூரணம் எள்ளும் பொட்டுக்கடலையும் சேர்த்து தான் ஒரு பூரணம் சிம்பிளாக ரெடி பண்ண போகிறேன். மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு இருக்கிற சமயத்தில் நல்லா பிசைஞ்சு மாவு சாஃப்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவு நான் ஒன்றுமே பிரியாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோன்னா உடஞ்சே பூரணம் வெளியில் வராது. சூப்பராக குக் ஆகிடும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு. இதில் பாதி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டைக்கு வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி உரலில் போட்டு பிடிஞ்சி விட்டுட்டா அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெல்லமும் சேர்த்துட்டேன். தேங்காய் பூ மட்டும் சேர்த்து இறக்கிக்கலாம். அதே மாதிரி பூரணமும் ரெடி பண்ணி நான் இது மோல்டில் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். அது ஸ்டீம் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா சவா பிள்ளையார் கொழுக்கட்டை கொஞ்சமாக உப்பு போட்டு அதே மாவில் தான் செஞ்சுருக்கேன். ஒரே மாவில் தான் நான் எல்லாமே செஞ்சேன். தேங்காய் போட்டு இது மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பிள்ளையாரை ரெடி பண்ணிடலாம். பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுட்டு பூ வச்சு நம்ம சாமி கும்பிட ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். நம்ம வீட்டு பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டார். இப்போ சாமி கும்பிட்டுடலாம். கொழுக்கட்டையும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். விளக்கேற்றிட்டு இப்போ சாமி கும்பிட வேண்டியது தான். ஆக்சுவலி நான் மத்தியானமே சாமி கும்பிட்றதா தான் இருந்தேன். உடம்பு சரியில்லாதுங்கிறதுனால ஈவினிங்ஸ் சாமி கும்பிட்றேன். இப்போ பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதே மாதிரி அச்சில் செஞ்ச எள்ளு பூரண கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக பிரியாமல் அழகாக வந்துருந்தது. சிம்பிளாக கொழுக்கட்டையெல்லாம் நான் மேக் பண்ணால் கூட டேஸ்ட்டு ஒரு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வந்துருந்துச்சு. டக்குன்னு ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.